மதுரை செல்வியம்மா பேசுகிறேன். வந்து பாயசத்துக்கு அரிசி பருப்பு தேங்காய் பால் சேர்த்து ஒரு பாயசம். அந்த பாயசம் எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த உலக்கு இருக்கு பாருங்க, இந்த உலக்கு ஒரு உலக்கு தலை தட்டி ஒரு அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு பாதி அளவு பாசிப்பருப்பை மட்டும் கொஞ்சம் செவக்க வறுத்துருங்க. வறுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு 1க்கு 3 தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா குழைய வேக வச்சுருங்க. அரிசி வந்து பச்சரிசி தான் போடணும். எடுத்து இது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு 1.5 உலக்கு கணக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 1 அரிசியும் 1/2 இது பருப்பும் அப்படி எடுத்துக்கோங்க. அப்படின்னா 1.5 உலக்குக்கு 1.5 உலக்கு வெல்லம் தட்டி அளந்து எடுத்து காய்ச்சிருக்கேன். ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு வெல்லம் தண்ணி விட்டு காய்ச்சிருக்கேன். இங்கே வந்து கட்டி பாகா காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். கல் மண் இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. பாருங்க, கல்லெல்லாம் வந்துருச்சு. நல்ல வெல்லமும் சாதமும் வந்து சேர்ற மாதிரி இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இனிப்பு கூடுதல் வேணுங்கிறவங்க கூட ஒரு கை வெல்லம் பொடிச்சு போட்டு 1.5க்கு 1.5 சேர்த்துக்கலாம். வெல்லம் இனிப்பு கம்மியாக போதுங்கிறதுனால குறைச்சி சேர்த்துக்கலாம். இனி தேங்காய் பால் எடுத்து இதில் விடணும். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது 2வது பால் விடுங்க. கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்ச பிறகு தான் முதல் பால் விடணும். 2வது பால்னா இது 2வது எடுத்தது. முதல்ல அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது 2வது அரைச்சி எடுத்த பால். பால் விட்டுறேன். ஏலக்காய் தூள் போட்டுருவோம். தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் சோந்தா பிறகு கிஸ்மிஸ் போடுங்க. எப்பவும் அப்படி போட்டிங்கன்னா இந்த முந்திரி பருப்பு கருக்காமல் கிஸ்மிஸும் கருக்காமல் அந்த போட்டு வரும். கொஞ்சம் சோந்து எடுத்து